இன்றைய வேத வசனம் ஏசாயா 25 அதிகாரம் 4 கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் புயல்கள் வரலாம், நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், நம்முடைய இருதயங்களிலே வேதனைகளோடு கண்ணீர்களோடு துன்பத்தின் பாதையிலே கொள்ளை நோய்களிலே மரண படுக்கைகளிலே உங்களுடைய மனம் குமுறிக்கொண்டிருக்கலாம், நம்பிக்கை தளர்ந்து காணப்படலாம், நாம் எல்லாவற்றையும் இழந்தது போல் தோன்றலாம். அந்த நேரங்களில் இந்த வசனம் நமக்கு தெளிவான இருதயத்தை காட்டுகிறது. தேவன் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்லுகிறது. அவர் ஏழைக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அதாவது எந்தவித பாதுகாப்பும் இல்லாதவனுக்கு ஒரு தங்கும் இடம் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை என்று சொன்ன ஒரு மனிதனுக்கு உலகம் விட்டு விலகினாலும் தேவன் அவரை விட்டு விலக மாட்டாராம். அவரே அடைக்கலமாய் இருப்பாராம். துன்பப்படுகிறவருக்கு பலன் அவரே. நம்மால் முடியாது என்று நினைக்கும் தருணங்களில் அவர் நம்முள் வலிமையை ஊற்றுகிறார். நாம் பலவீனமாக இருந்தால் கூட அவர் சொல்லுகிறார், நானே உன் பலன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். புயலிலே ஒரு ஓடையாய், வாழ்க்கையில் சோதனைகள் சில நேரங்களில் புயலாக இருக்கும். அந்த புயலின் நடுவே தேவன் ஒரு அமைதியான நீரோடையாய் இருக்கிறார். அவர் நம் ஆன்மாவுக்கு அமைதியை அளிக்கிறார். தேவன் தரும் அமைதி அது சமாதானத்திற்கு ஏதுவானதாய் இருக்கிறது. வெப்பத்தில் நீர் நிழலாய் இருக்கிறீர். வாழ்க்கையில் சுடும் சூழலில் நாம் சோர்ந்து போவோம். அவர் நமக்கு சாந்தியையும் ஓய்வையும் தருகிறார். அவர் நம்மை தாங்கி நிறுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் சில நேரங்களில் நான் ஒருவனாய் இருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்முடைய அடைக்கலமும் நிழலும், அவர் எங்களுடைய கேடகமும், அவரே எங்களுக்கு ஓடையும் வலிமையுமாய் இருக்கிறார். இன்று நீங்கள் எந்த துன்பத்தில் இருந்தாலும், அந்த புயலின் நடுவே நீங்கள் சென்று கொண்டு இருந்தாலும், கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், என் வலிமை என்று அப்போது சொல்லுங்கள். அந்த புயல் அமைதியாகிவிடும். அதனால் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை தப்புவிக்க பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.